குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 2 மெஷர்மெண்ட்ஸில் எக்ஸசைஸ் 2.1ல் 4th சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆங்கிள் மையக்கோணம் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ரேடியஸ் ஆரம் கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்துட்டு 3 டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் தி ஆர்க், தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா வில்லின் நீளத்தை கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு ஃபார்முலாஸ் ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக இருக்குது, மனப்பாடம் பண்ணிக்கணும். ஸோ லென்த் ஆஃப் தி ஆர்க் வில்லின் நீளம் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீட்டா பை 360. இதே மாதிரி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருப்போம்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஆங்கிள் அப்படின்னா என்ன வரும்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 360 பை என். இங்கே பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் தி ஆர்க்குன்னும் போது தீட்டா பை 360. ஃபார்முலாஸை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. படிக்கும்போது எப்போவுமே கேள்வி என்ன கொடுத்துருக்குறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான ஃபார்முலாவை சப்ஸ்டிடியூட் பண்ணி ப்ரொசீட் பண்ணணும். ஸோ அப்போ தீட்டா பை 360 இன்டூ லென்த் என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2πr. ஓகேங்களா? ஸோ இப்போது நமக்கு என்ன தெரியும், சென்ட்ரல் ஆங்கிள் கொடுத்தாச்சு, அதாவது தீட்டா மதிப்பு கொடுத்தாச்சு, அதே மாதிரி ஆருடைய வேல்யூவும் கொடுத்தாச்சு. அப்படியே எடுத்து சப்ஸ்டியூஷன் பண்ணி போட வேண்டியது தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீட்டாக்கு பதிலாக 45 டிகிரி இதில் கேல்குலேஷன் பண்ண போகிறோம். எப்பவுமே கேல்குலேஷன் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி போடுங்க. ஏன்னா நம்ம கேன்சல் பண்ணி போடும்போது நீங்கள் கிட்ட நெருக்கமாக போட்டிங்கன்னா உங்களுடைய ப்ரீவியஸ் ஸ்டெப்பும் நம்ம போடுற இந்த ஸ்டெப்பும் அப்படியே ஒரு மாதிரி ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் இங்கே இறக்கி போடுங்க. ஸோ தீட்டாவுடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 45 டிவைடட் பை 360 இன்டூ 2. இதுக்கு பேர் பையன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பையன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ. இந்த இடத்துல உங்களுக்கு பை வேல்யூ என்ன எடுத்துக்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.14 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க சொல்கிறாங்க. இன்டூ ஆர்னா என்னது, ரேடியஸ், அதாவது ஆரத்தின் மதிப்பு 16. இப்போ நம்ம எதை வேணாலும் கேன்சல் பண்ணலாம். எல்லாமே மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்னா டினாமினேட்டர் அதெல்லாம் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ அப்போ மேலே கீழே கேன்சல் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது ரெண்டுமே 5 டேபிளில் போகும். ஆக்சுவலாக 45 டேபிளே போகும், இருந்தாலும் நம்ம சின்ன டேபிள்லேருந்தே அடிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 5 9s are 45 அல்லது 9 டேபிளில் கூட போடலாம். நீங்கள் 9 5s are 45 9 4s are 36 எப்படி வேணாலும் போடலாம். மேலே எந்த டேபிளில் கேன்சல் பண்ணுறீங்களோ அதே டேபிளால் கீழேயும் கேன்சல் பண்ணணும். அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ 5 9s are 45, இது 5 7s are 35, ரிமைண்டர் 1. ஸோ அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 5 2s are 10. 9 72 எந்த டேபிளில் போகும்னு பார்த்தீங்கன்னா 9 டேபிளில் போகும். ஸோ 9 1s are 9 9 8s are 72. இப்போ இங்கே கீழே 8 வந்துருச்சுங்களா? ஸோ இதுதான் நான் சொன்னேன், உங்களுக்கு கேல்குலேஷன் கேன்சல் பண்ணும்போது மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போகும். ஸோ அப்போ இந்த கேப் போதுமான அளவுக்கு இருக்கணும். சரிங்களா? இப்போ 8ன்றது பார்த்தீங்கன்னா 2வையும் 8ஐயும் நான் கேன்சல் பண்ணலாம். இந்த பாயிண்ட்டை மட்டும் எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா கரெக்டாக பாயிண்ட் வச்சு போடணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பாயிண்ட் இல்லாமல் பக்கத்தில் ஏதாவது நம்பர் இருக்குதா அப்படின்றத பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 8ஐயும் 16ஐயும் கேன்சல் பண்ணுறேன். 8 1s are 8 8 2s are 16. எப்போவுமே கீழே டினாமினேட்டரில் 1ன்னு வந்துருச்சுன்னா டிவிஷன் பார்ட் ஓவர்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போது மேலே 1ன்னு இருக்குது, கீழேயும் 1ன்னு இருக்குது. 1/1 என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ அதை நம்ம விட்டுடலாம், நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அப்போ மீதி என்ன டேர்ம்ஸ் இருக்குதோ அதை மட்டும் எடுத்து எழுதுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2, இங்கே ஒரு 2 இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இந்த 2வையும் மல்டிப்ளை பண்ணிடுறேன். மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3.14 இன்டூ 2 2s are என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. எப்போவுமே ரைட் சைடில் கம்மியான நம்பரும் லெஃப்ட் சைடில் ஜாஸ்தியான நம்பரும் இருக்கும்போது மல்டிப்ளிகேஷன் கொஞ்சம் டக்குன்னு முடியும். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி போட போகிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1 2 5 6ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஆனால் இங்கே பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா? எத்தனை நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது? லாஸ்ட்லேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கக்கூடாது. எப்போவுமே லாஸ்ட்லேருந்து 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ நம்மளாம் என்ன பண்ணணும்னா லாஸ்ட்லேருந்து 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ இதோடைய லென்த் ஆஃப் தி ஆர்க் என்ன, அதாவது வில்லின் நீளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12.56. எப்போவுமே மெஷர்மெண்ட்ஸ் அளவியலில் பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் மீட்டர் அந்த யூனிட் எல்லாம் கரெக்டாக எடுத்து எழுதணும். ஸோ லென்த் ஆஃப் தி ஆர்க் வில்லின் நீளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12.56 சென்டிமீட்டர். அதுலேயே அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த செக்டாரை கண்டுபிடிக்கணும், அதாவது வில்லுடைய பரப்பளவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கும் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லென்த் நீளம்னா என்ன பண்ணும், தீட்டா பை 360. அதே மாதிரி இதுக்கும் தீட்டா பை 360. லென்த்ன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வில்லின் நீளம் பார்த்தீங்கன்னா அவுட்டர் இதை மட்டும் தான் நம்ம கணக்கிடுற மாதிரி வரும். ஸோ அப்போ அது ஒரு சுற்றளவுன்ற கணக்கில் வரும்போது 2πr ஃபார்முலாவில் போயிடும். இது பார்த்தீங்கன்னா ஏரியா. இப்போ சர்க்கிள் கணக்கில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏரியா பரப்பளவு என்ன ஃபார்முலா வரும், πr². அதே ஃபார்முலா தான் இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தீட்டா பை 360 இன்ட்டு என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா πr². ஸோ அதே வேல்யூன்றதுனால தீட்டாக்கு பதிலாக என்ன போடலான்னு பார்த்தீங்கன்னா 45 பை 360 அப்படியே வச்சுக்கோங்க. பை கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3.14. ஆறுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா 16. ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், 2 தடவை எடுத்து போடணும். ஏற்கனவே ப்ரீவியஸ் கான்செப்ட்டில் என்ன பண்ணோம், 45ம் 360ம் கேன்சல் பண்ணால் மேக்ஸிமம் எத்தனை டைம்ஸ் போகுது, 8 டைம்ஸ் போகுதுன்னு சொல்லிட்டு, அதாவது 5 டேபிள் அடித்தோம், அதுக்கப்புறம் 9 டேபிளில் அடித்தோம். ஸோ அந்த கான்செப்ட் வச்சு பார்க்கும்போது 8 தடவை போகுது. இல்லை
இல்லை நீங்கள் வழக்கம் போல் அடிக்கிறதா இருந்தாலும் அடிச்சுக்கலாம். ஸோ திரும்ப அகெயின் 8 1s are 8. இந்த 2 16ல் ஏதாவது ஒன்றத்தை அடித்தா போதும், ரெண்டுத்தையும் அடிக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று. ஸோ அப்போது 8 2s are 16. இப்போ இங்கே மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3.14, அதாவது 1/1 ஆஸ் யூஷுவல் என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 1ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இந்த 3.14 மட்டும் எடுத்து எழுதிக்கிறேன். 16யும் 2யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 32. ஸோ நார்மலாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 10048ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். நீங்கள் பொறுமையாக மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் பாயிண்ட் இருக்கிறதுனால எத்தனை நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்? பின்னாடியிலேருந்து 2 நம்பர் தள்ளி. ஸோ லாஸ்ட்லேருந்து 2 நம்பர் தள்ளி. ஸோ 1 and 2. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 100.48. இது ஏரியான்னு இருக்குதுங்களா, பரப்பளவு அப்படின்னா யூனிட் என்ன வரும், அளவு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அப்போது ஏரியா ஆஃப் த செக்டார் என்ன ஃபார்முலா, அதாவது வில்லுடைய பரப்பளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100.48 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுலேயே லாஸ்ட் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார். ஓகேங்களா. ஸோ அப்போ சுற்றளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதுக்குண்டான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா L+2R. ஓகேங்களா. ஸோ Lன்றது இதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சோம் அந்த லென்த் ஆஃப் தி ஆர்க், அந்த நீளம்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா. ஸோ 12.56 அந்த ஆன்சரை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது சிம்பிள் +2 இன்டூனா ப்ராக்கெட் போட்டு எழுதுங்க. ஆருடைய மதிப்பு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 16, அதை அப்படியே எடுத்து எழுதுங்க. ஸோ இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12.56. 16யும் 2யும் மல்டிப்ளை பண்ணால் என்னன்னு பார்த்தீங்கன்னா 32. இது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இது நார்மல், அதாவது ஹோல் நம்பர், ஒரு முழு எண்ணாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பர், தசம எண்ணாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு டெசிமல் நம்பர் என்ன இருக்குதோ அது முதல்ல எடுத்து எழுதுவோம். 32 பாயிண்ட் இல்லாத நம்பர். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பாயிண்ட்டுக்கு முன்னாடி தான் அந்த நம்பரை போடணுமே தவிர பாயிண்ட்டுக்கு அப்புறமா எதுவும் போடக்கூடாது, விச் மீன்ஸ் 0ன்னு சொல்லிட்டு போடணும். ஸோ இதை ஆட் பண்ண போகிறோம். 6 5 அப்படியே எடுத்து போட்டுருங்க. 2யும் ஆட் பண்ணால் 4. 1 + 3 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ இதோடைய ஃபைனல் ஆன்சர். இது நார்மல், இது டெசிமல் நம்பர், இது நார்மல் நம்பர். அப்போ ஆட் பண்ணும்போது இந்த ஹோல் பார்ட்டோட தான் இந்த ஹோல் பார்ட்டை ஆட் பண்ணணும். இந்த டெசிமல் அப்படியே நின்றுடும். ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. மைனஸ்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாரோ பண்ண முடியுமா, இல்லை சப்ட்ராக்ட் பண்ண முடியுமா, இல்லை பாரோ பண்ணுமான்றதை நம்ம செக் பண்ணணும். ஸோ இது அடிஷன்ன்றதுனால அப்படியே இந்த ஹோலையும் ஆட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ ஃபைனல் ஆன்சர் பெரிமீட்டர் சுற்றளவு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 45.56. வெறும் சென்டிமீட்டர் தான் எழுதணும், ஸ்கொயர் போடக்கூடாது. ஸோ ஏரியா பரப்பளவுன்னு வர இடத்துல மட்டும்தான் ஸ்கொயர் வரும். அதை தாண்டி மீதி இருக்கிறதுலாம் என்ன மட்டும்தான் வரும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சென்டிமீட்டர், மீட்டர், என்ன அளவு கொடுத்துருக்குறாங்களோ அதை எடுத்து எழுதுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.